Hi students, welcome to my channel Learn with Subhas. இன்னைக்கு நம்ம 10th science ஓட first unit law of motion அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Start with introduction. Human beings are so curious about things around them. மனிதர்களாகி நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் மேலே அதிகமாக ஆர்வத்தோடு இருக்கும். Things around us are related to one another. நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பாடிஸ் மீனிங் இஸ் திங்ஸ். ஓகேங்களா? பாடிஸ்னா என்ன? திங்ஸ். சம் திங்ஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். மோஷன் நத்திங் பட் மூவிங். ஓகேங்களா? மோஷன் நத்திங் பட் மூவிங் த ஆப்ஜெக்ட். அதோட தமிழ் அர்த்தம் இயக்கம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இயக்கம். ஓகேங்களா? சம் திங்ஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர்ரிலேட்டட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In the previous classes, you have learnt about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion and so on. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நீங்கள் லீனியர் மோஷன் என்ன, சர்க்குலர் மோஷன் என்ன, ஆன்சிலேட்டரி மோஷன் என்ன 9th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் அதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன் திஸ் யூனிட் let us investigate the cause of motion. இந்த யூனிட்டில் ஓகேங்களா, காஸ் ஆஃப் மோஷன். மோஷன் என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மூவிங். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதோட காரணம் என்ன? ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த யூனிட்டில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். when a body is at rest, start moving, a question arises in our mind is what causes the body to move. Similarly, when moving object comes to rest, you would like to know what brings it to rest. ஓகேங்களா? if a object speed up or slow down or changes its direction, what speed ups or slow down the body, what changes the direction of motion. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாடிஸ்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னன்னா திங்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஸ்டார்ட் மூவிங். ஓகேங்களா? சிமிலர்லி ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் ஏற்படணும். ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட், தட் இஸ் எதுவுமே ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் எப்படி ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் ஒரு கொஷின் ஏற்படணும். ஓகேங்களா? சிமிலர்லி அப்படி மூவ் ஆகிற பொருள் எப்படி ஸ்லோ டவுன் ஆகுது இல்லை அதிகமாக ஆகுது, ஃபாஸ்ட் அப் ஆகுது இல்லை ஸ்லோ அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். இல்லை அதோட சேஞ்சஸ் டைரக்ஷன், அதோட டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் ஏற்படணும். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன சொல்கிறான்னா, ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபோவ் கொஷின் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நத்திங் பட் தமிழ் அர்த்தம் என்னென்னா நோட் பண்ணிக்கங்க, விசை. ஓகேங்களா? இப்படி ஏற்பட்ட எல்லா கொஷினுக்கும் ஒரே ஆன்சராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ், விசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு பால் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கங்களேன். அந்த பால் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ஓகேங்களா அது ரெஸ்ட்டில் இருக்கும். தட் இஸ் எதுவுமே நவராமல் அப்படியே இருக்கும். அந்த பாலை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க அப்படின்னா இன்னும் ரெஸ்ட்டில் இருக்க பால் மூவிங் ஆகும். தட் இஸ் மோஷன், மூவிங் ஆகும். அகெயின் அந்த மோஷன் தட் இஸ் மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட். நான் ஏன் மோஷன் மூவிங் ரெண்டுமே சொல்கிறேன்னா, ஸோ இட் இஸ் உங்களுக்கு அப்போ தான் அது மைண்டில் ஏறும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ மோஷன் சொன்னாலும் மூவிங்னு ஞாபகம் வரணும், மூவிங் சொன்னால் மோஷன் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? நான் எங்கே விட்டேன்? ஓகே, ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்க பால் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினீங்கன்னா மூவ் ஆகுமா? அகைன் போயிட்டே இருக்க பால் அகைன் ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்துனீங்கன்னா அகைன் ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ ஒரு ஆன்சர், இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் என்னன்னா ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஏ காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன் எ பாடி நீட்ஸ் புஷ் ஆர் புல். சரிங்க சார், ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஃபோர்ஸ்னால் என்ன? விசை. அந்த விசைனா நீங்கள் எப்படி அதை அப்ளை பண்ணுறீங்க? ஒன்று புஷ்ஷாக இருக்கலாம் இல்லை புல்லாக இருக்கலாம். அதை நான் இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டே எடுத்துக்கங்க. சரி, கிரிக்கெட்டோட பால் எடுத்துக்கங்க. அந்த பாலில் ஒன்று நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி தள்ளுறீங்க, இல்லைன்னா அந்த பாலை புல் பண்ணி நிறுத்துறீங்க. ஸோ ஹென்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன? புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் டிஃபைன் ஃபோர்ஸ் இன் ஏ மோர் சயின்டிஃபிக் மேனர் யூசிங் திஸ் 3 laws proposed by Sir Isaac Newton. ஓகேங்களா?
நம்ம ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃபோர்ஸ்னா என்ன? புஷ் ஆர் புல். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன்? நடைமுறையில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கினீங்க. ஓகேங்களா? இப்போ இதே ஃபோர்ஸை இன்னும் மோர் சயின்டிஃபிக் மேனரில் ஒரு 3 லாஸில் சார் ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? திஸ் லாஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன் ஆஃப் பாடி அண்ட் ஆல்சோ ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன். இவர் சொல்லிக்கிற இந்த 3 நாள் யார்? சார் ஐசக் நியூட்டன் சொல்லிக்கிற அந்த 3 நாள உங்களால் மோஷன் ஆஃப் த பாடி, தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட், பாடினா நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன், மோஷன் என்ன சொல்லிட்டேன்? மூவிங்னு சொல்லிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஏன் மூவ் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுச்சுன்னா அதோட ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன், அதுக்கப்புறமா என்ன நடக்கும், ஃபியூச்சர்னா என்ன, நம்மளுக்கு இப்போ இருக்க நடைமுறையில் இருக்குது, அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டானே ஃபியூச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லா என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு பாடி ஏன் மூவ் ஆகுது அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், அதோட ஃபியூச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் சார் ஐசக் நியூட்டன் 3 லாஸை ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறார். பிஃபோர் நியூட்டன் ஃபார்முலேட்டட் திஸ் 3 லா ஆஃப் மோஷன், த டிஃப்ரெண்ட் perception about the force and motion of bodies privileged அப்படின்றாங்க. சார் ஐசக் நியூட்டன் இந்த 3 லாஸை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பலவிதமான பெர்செப்ஷனாக கருத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், பலவிதமான கருத்துக்கள் இருந்தது. ஃபோர்ஸும் விசை பற்றியும் இயக்கம் மோஷன் பற்றியும் பலவிதமான கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி let us first look at these ideas and then eventually learn about Newton law in this unit. ஓகேங்களா? நியூட்டன்ஸ் லாஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ் ஓகேங்களா பார்த்துட்டு வந்துடலாம். மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மெக்கானிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஓகேங்களா? பாடிஸ் இஸ் அட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க ஒரு திங்ஸுக்கு, அதோட எஃபெக்டை ஃபிசிக்ஸ் மூலிமா, ஓகே, ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக படிக்கிற ஒரு பிரான்ச்சு தான் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டைக்ராமெட்டிக்காக ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைக்ராமாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, மெக்கானிக்ஸ் ஒரு மரம் வரைஞ்சிக்கிறேன், ட்ரீ, இதை மெக்கானிக்ஸ் அப்படின்னு வச்சிங்க. அதில் ஒரே ஒரு கிளை தான், பிரான்ச் தான், என்னென்னா ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் அது எதை பற்றி தெரிஞ்சுக்குதுன்னா, ஒரு பாடி சேட்டஸ் ஒரு திங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு மேலே ஏற்படுற எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஒரு பாடி அப்படியே இங்கேருந்து போங்க, ரெசிபோக்கலாக போங்க. ஒரு பாடிஸில் ஃபோர்ஸ் மூலிமா ஏற்படுற எஃபெக்டை ஃபிசிக்ஸால் டீல் பண்ணப்பட்ட ஒரு பிரான்ச்சு தான் மெக்கானிக்ஸ்னால். நிறைய இருக்குது, அதில் ஒரு பிரான்ச்சு தான் ஓகேங்களா ஃபிசிக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க இவங்க. ஓகே, ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனாமிக்ஸ். ஸ்டாட்டிக்னா என்னென்னா, ஸ்டாட்டிக் சேட்டஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். டைனாமிக்ஸ் சேட்டஸ் மோஷன் மூவிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆர் திங்ஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் ரெஸ்ட்டில் இருந்தால் அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக், இல்லைனா அதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். டைனாமிக்ஸ்னால் அப்படியே அதோட ஆப்போசிட். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் தட் இஸ் மூவிங் ஆப்ஜெக்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதே ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதை பற்றி படிக்கிறது தான் டைனாமிக்ஸ். அகைன் இந்த டைனாமிக்ஸ் அவங்க ஃபர்தராக ஓகே இன்னமும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். ஓகேங்களா? இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். கைனமேட்டிக்ஸ்னால் என்ன, தமிழ் அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க, இயக்கவியல். ஓகேங்களா? கைனட்டிக்ஸ்னால் இயக்க விசையில். ஓகேங்களா? இதில் கைனமேட்டிக்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? காஸ் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம். மூவிங் த ஆப்ஜெக்ட், அதோட காசுனா என்ன, காரணம். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதோட காரணத்தெல்லாம் கண்டுக்காத. ஓகேங்களா? ஒன்லி அதை பற்றி மட்டும் படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன்.
அதோட ஏன் ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா சேட்டஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னால் புரியும். ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பைக் எடுத்துக்கிறீங்க, அந்த பைக் வந்து மூவ் ஆகுதுன்னா அது ஏன் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது அப்படிலாம் தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் வாட்சிங் த பைக், அந்த பைக் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மோஷனை மட்டும் பார்க்குறத நம்ம கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு. கைனெட்டிக்ஸ்னா it deals with the motion of bodies considering the cause of motion. இது without considering, say இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், இது considering. அப்போ இதில் என்ன பண்ணுவோம், அதே பாடி தட் இஸ் அதே திங்ஸ் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அங்கே ஒரு கொஷின் ஏற்படுதில்ல, ஏன் மூவ் ஆகுதுன்னு அந்த கொஷின் ஏற்படுத்தி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெக்கானிக்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். இன்னொன்று ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று டைனமிக். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா என்ன, ஒரு பொருள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருந்தால் அதை பற்றி படிக்கிறது தான், ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக். டைனமிக்னா என்ன, அதோட ஆப்போசிட், மூவிங்கில் இருக்கிறத படிக்கிறத பற்றி தான் டைனாமிக்ஸ். இந்த டைனாமிக்ஸ் ஃபர்தராக எத்தனை வாட்டி கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. ஒன்று என்ன, கைனமேட்டிக்ஸ். இன்னொன்று கைனட்டிக்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்க, இதில் என்ன பண்ணுறோம், without considering the cause of motion. மோஷனை பற்றி தெரிஞ்சிக்காம அதோட காரணங்களை பற்றி கொஷின் பண்ணி ஆன்சர் பண்ணாத, ஜஸ்ட் அதை பற்றி பார்க்கறத பற்றி தான் நம்ம கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மோஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இல்லைங்க, எரேஸ் பண்ணிடுறேன். செகண்ட். ஓகேங்களா? 1 செகண்ட். இப்போ நான் ரிவிஷன் கொடுக்குறேன், அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படியே என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? இல்லை அப்படியே நீங்கள் மெமரி கூட பண்ணிக்கங்க, இல்லை நோட்ஸ் எடுத்துக்கங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்து படிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக நோட் பண்ணிக்கங்க. மெக்கானிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஒரு பாடியில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற அதோட எஃபெக்ட்ஸை ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக படிக்கிற ஒரு பிரான்ச்சு தான் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மெக்கானிக்ஸ் நான் எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டேன், 2. என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாட்டிக், அகைன் டைனமிக். ஸ்டாட்டிக் என்னென்னா ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக், மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது டைனாமிக்ஸ். அந்த டைனாமிக்ஸை ஃபர்தராக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னா வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? சே வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றத கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கைனட்டிக்ஸ் அப்படின்னா கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன், காஸ் ஆஃப் மோஷனை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.